பட்டு போகுமா அடகாட்டியிலே படுத்து விட்டா காசு காகுமா கட்டளிக்கு மேனிய பொட்டு போகுமா அடகாட்டியிலே படுத்து விட்டா காசு காகுமா வட்டமிட காலைய பார்வாட்ட சாட்டமா வட்டமிடு காலைய பார்வாட்ட சாட்டமா கூணு வளர்ந்து விட்டால் உடம்பு இங்க ஆட்டம் போடும் கூணு வளர்ந்து விட்டால் உடம்பு ஆட்டம் போடுமா பசுமரம் படுத்து விட்டா நினுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான செங்கமி திகிலிட்டா கரிய மிஞ்சுமா ஞான செங்கமி திகிலிட்டா கரிய மிஞ்சுமா மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு பொண்ணும் பொருளை மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு ஏற்ற கணக்கு மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு எட்டு கணக்கு மாத்தி மாத்தி எழுதி வைத்தாரு ஏற்ற கணக்கு மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு போட்ட கணக்கு மாறவில்லை போய் மாட்டிஞ்சாரு பார்த்தா பசுவரம் படுத்து விட்டா நினுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான செங்கமி திகிலிட்டா கரிய மிஞ்சுமா ஞான செங்கமி திகிலிட்டா கரிய மிஞ்சுமா பாவி மகளை இருந்தாங்க கர்ப்பவேசமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நினுமரம் சேர்த்தா விறகு காகுமா ஞான செங்கமி திகிலிட்டா கரிய மிஞ்சுமா ஞான செங்கமி திகிலிட்டா கரிய மிஞ்சுமா. எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் யாத குடும்பத்தில் பிறந்தவன். என் பேரும் ராமசாமின்னு. எனக்கும் 3 பொண்டாட்டி 6 பசங்க சாமி. ஆமாங்க. மக்களை மொத்த மகராசியா நீ? நான் தான். எத்தனை ஆண் பிள்ளை எத்தனை பெண் பிள்ளை? ஏது ஆணு 6 பொட்டை கட்ட தான். என்ன பண்ற? பெண் குழந்தை தெரியுதுல்ல? ஆமா. ஒன்னால ரெண்டாவது நிறுத்திருக்கலாம்ல? அப்படி இல்லனா முதல்ல ஒரு பொண்ணு பிறந்துச்சு. ரெண்டாவது பையன் பிறக்காதா அப்படின்னு பார்த்தா ரெண்டாவதும் பொண்ணா போச்சு. மூணாவது பையன் பிறந்துரும் அப்படின்னு பார்த்தா மூணாவதும் பொண்ணா போச்சு. நாலாவது இந்த ஜோசிகார் செங்கமலம் பேச்சு காட்டேன், 4வதும் பொண்ணா போச்சு. 5வது என் மாமியார் பேச்சு காட்டேன், 5வதும் பொண்ணா போச்சு. 6வது ஆபரேட்டர் சேகரை காட்டேன், அவன் பேச்சும் காட்டேன், 6வதும் பொண்ணா போச்சு. என் தலையாய்த்தானு தெரியல, 6 போட்ட கட்ட தான். பெண் குழந்தை தெரியுதுல்ல? ஆமா. சரி, ஒன்னோட ரெண்டாவது ஆபரேட் பண்ணிக்கலாம். சரி, 6 பெண்ணை பெத்துட்ட, ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு எப்படி கரை சேர்ப்ப? கரை சேர்க்குறாங்க. என்ன பண்றதியா? இன்னைக்கு ஒரு பொண்ணை 10 மாதம் சுமந்து அது பெற்று எடுத்து பால்வாடி அமிச்சு ஸ்கூல் அமிச்சு காலேஜ் படிக்க வச்சு நல்லது கட்டது செஞ்சு வச்சா ஒரு நோம்பு மூட வருவானா 10,000 நகை காப்பானா. நீனா 1 ரூபா 2 ரூபா விற்குதா 10,000? 72,000 இருக்குது. அவங்க அம்மா தாலி ஆடுறோம். எங்கே போகிறது அவ்வளோ துட்டுக்கா? இந்த பொய்ஸுக்கு இற பண்ணா வேணுமா? நான் என்ன சொல்றேன்னா, இனிமே திரும்ப செய்தா 5 லட்சம் 6 லட்சம் ஆகுதையா? ஆகுதான். உன் பொண்ணுக்கு நீ 10 லட்சம் வச்சு கூட ஆடம்பரமா கல்யாணம் பண்ணு. அப்படிதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி என் தலையெழுத்தும் கிடையாது, என் அவசியமும் கிடையாது. என்ன செய்வேன்? வெறும் 1500 ரூபாய் இருந்தாலும் என் ஒரு பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுவோம். 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமாவா? என் பொண்ணுகிட்ட 1500 ரூபாய்க்கு ஒரு போன் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். ஒரே ஒரு மிஸ்டு கால் தான். அதோட 8 மாசம் 10 மாசம் கழிச்சு பார்க்கணும். விநாயகனே வினை தீர்ப்பவனே. நம்ம ஸ்ட்ரெயிட்டா சீமன் தாட்டன் பண்ண வேண்டியதுதான். ஒரு பொண்ணுக்கு 1500னா 6 பொண்ணுக்கு என்னாச்சு 9,000.
9,000 6 பொண்ணை கல்யாணத்து முடிச்சுட்டு போவேன் நான். கெட்டியாலாமா நீ? சாமார்த்திக்காரன். ஆனா ஒரு விஷயத்தை ஏமாந்துக்கிறேன். இந்த ராமசாமி அந்த விஷயத்துல ஏமாற மாட்டேன், என்ன சொல்லக்கூடாது அப்படி நினைக்காதே. உங்க பொண்ணு கடைசி பொண்ணு ராதிகா இருக்குல்ல, அடா என் சின்ன பொண்ணு செல்ல பொண்ணாவா, அதனுடைய போட்டோ வந்து லைவ் போறாரு இருந்தாலும் வாங்கி பேசிக்கிறார். யாரு? 4 நாளா பேசிக்கிறார் இருந்தாலும். இந்த கேரி மூஞ்சி உனக்கு தைரியா கேக்குறேன். ஐயம் எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் அவரு. இவரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் முன்ன பொண்ணை பார்த்திருப்பியா? மூஞ்சி வச்சு எழுதிக்கிறான் பாரு, சேர மூஞ்சி. யாரு மாமனார்ன்றா? நான் மாமனி மரும் பிள்ளை. என் பொண்ணு ராதிகா பண்ணிக்கிறா. ஓஹோ சரிதான். ராதிகாவுக்கு 13,000 செல்போன் வாங்கி வச்சுக்கிறேன். ஜோதிகாவுக்கு வாங்கி வச்சுக்கிறேன் காலைல. பேரன்மா அந்த பெரியவர்களே தாய்மார்களே, இந்த கூட்டத்தில் யாராவது செல்லு மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆப்ரேட்டர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஏன்னா கம்பெனிலே செல்லு திருடம் ஒரு ஆள் தான். மழை கும்புறு கஞ்சி காசு வாங்குவோம், மரியாதை நம்பரை டெலிட் பண்ணின்னு போன வச்சு போட்டுருவோம். நான் ஏன்னா என் தலையாயித்தான்னு தெரிலப்பா. ஏன்னா எனக்கு பொந்தத்தான் 6 பொட்டை கட்டணும்னு பார்த்தா நான் வளர்குற ஆட்டுக்குட்டி கூட மொத்தம் பொட்டையாக தான் இருக்குது. ஒன்று கூட கடை போடுன்னு பார்க்குறேன். எங்கே தான் போய்க்குது எங்கே தான் வருதுன்னு தெரியல. பா பா அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஒன்றுமே தெரியவில்லை. என்னடி என்னக்கா தரிசனமா இருக்கு? என்னமா நம்மளுடைய ஆலயம் ஒன்று இருந்தா கிராமத்தில் இருக்கும். இந்த அம்மனுடைய ஆலயத்தை பார்த்தாயா? அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அம்மனுடைய ஆலயம் இருக்கு. ஆலயத்துக்குள்ள பார்த்தாயா ஒரு அம்மனுடைய சிலை இருக்கு. ஆமாண்டி. அந்த சிலையை பாருக்கா, கருத்த மேனி, பெருத்த உருவம், பார்க்க பயமா இருக்காக்கா. வாங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏண்டி தங்க இத பாருடி, எத்தனையோ கிராமத்தில் அம்மனுடைய முகம் பார்ப்பதற்கு செந்தாமரை போல் பூத்து குலுங்கும். ஆமா, ஆனா இந்த திருவேற்காட்டில் பார்த்தாயா கருத்த மேனி பெருத்த உருவத்தோடு பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கு பாருடி. ஆமாக்கா. இந்த அம்மனுடைய பேரு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏண்டி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுக்கா. ஏண்டி சுபா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுக்கா. நம்ம 4 பேருக்கு தெரியல. யாரையாவது கேட்டு பார்க்கலாம். யார் இருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய ஆளு வேங்கறாரு. ஏது கிழவண்டி? அந்த கிழவண்டி சொல்ல தெரியுங்க. சரி வாங்கடி. என்ன மூணாரியாம போச்சு தெரியே. பா பா. யாரை பார்த்து தாத்தான்றீங்க? என்ன தாத்தா வழி பார்த்தா தான் தெரியும். ஏன் என்ன நேரத்துல புடி வெடிகால் வரைக்கும் இருக்கும். நல்லா புடிப்பீங்களா? நல்லா காமிப்பியா? நான் கைய சொன்னேன், கைய பிடிச்ச தூரு வா. அந்த கையங்கட போய் கைய பிடிச்சா கால பிடிச்சா நீங்கற. ஏன் என்னடி? அண்ணா தன்னத்துக்கு அந்த பெரியவரே அண்ணா நல்ல மாதிரி கட்டி பெரியவரே. பெரியவர் ராமஸ் புத்தி கோடி அம்மாடி. ஏறடி ஆம்பளை வரதா வருது. டாடி இந்த கிழவ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஏகா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆப்பிள்லாம் வாங்கி போய் கொடுத்துருக்கலாம். அடி யாரியோ அந்த கிழவனுக்கு அதெல்லாம் வேணாம். அந்த கிழவனுக்கு சப்போட்டா வாங்கி சாப்பிட்டா. சப்போட்டா வாங்கி கொடு, சப்பி வாங்க. ஐயே சப்போட்டா வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க. பணமா இருந்தா சாப்பிடுவாங்க. ஹாய் யாரியோ கேடா. ஆமா நான் ஊரு, நீங்க ஊர் மேல விட்டுறீங்க. ஆமா ஆமா தண்ணி தெளிச்சு ஊர் மேல போய் தள்ளி விட்டுக்கறாங்க. நீங்க யாருமா? உங்க பேரு என்ன? நாங்க தான் பெண்கள். பெரிய வெள்ளையா உங்களுக்கு கண்கள். அழகா போலாமா? ஏன் மருத்துவ நானு போலாங்களே. வாயில போட சூத்தில போடு. ஐயா ஆமா தோட பாத்தீங்க. நாங்களா படுக்கிற பெண்கள் ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கோம். ஓஹோ படுக்கிற பெண்கள். ஆமா ஏமா தான் படுத்துறவே. ஆமா உங்க பேரு என்னமா? ஈபீரா. 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 சாரி அம்மா. பேர் சொல்றேன். ஏன் பேர் வந்து அட வந்து ஒரு பேரா? இந்த
அடினா தந்தா வந்து போய் வா வா மாமா உன் பேர் என்ன தாத்தா மோத்தா யோ நான் பேர்மன்ட் தானே யா என்ன ஏன் இது வயது இது பேர் விடுதா என்ன பேரு ராமசாமி அவ ஓச்சாமியாங்க இதுக்கு ஆகிடுங்க தாத்தா என்னோட பேரு தான் அச்சிலி மஞ்சுளா மஞ்சுளாவா சூப்பர் போய் வா போ என்ன தாத்தா அதேக்கு வச்சு உட்கார வேண்டிய தாத்தா தாத்தா நான் யோ இப்பதானே ஏன் வந்தேன் வந்தோட தமிழ்ல தமிழ்ல நர்றேன் தாத்தா தாத்தா உண்டு நான் அவனுக்கு போறேன் மரியாதை மானமரியாதை கட்டி மூடுங்க மா நீ சொல்லுமா சொல்லுங்க தாத்தா திருப்பி சொல்றீங்க என்னவோ செட்டுக்கு பாரு பாரு ஓடியா பார்த்து அதை சேல ஓடுவான் அதிகா நீ சொல்லுமா என்னையா நம்ம ஆம்பளை கூட நிமித்தி எல்லாம் பண்ற நீ தாத்தா ஆ. என் அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்? என் அக்காவுக்கு தொண்டை கட்டிருக்கு இல்ல நான் மட்டும் பி சுசியா மாதிரி பாடிட்டோம் ஆமா என்னங்க கையில் இருக்காது காட்டாக்கு மனசு மாறிடும் சரி உன் பேர் என்ன என் பேர் தான் சுபா சோபாவா ஏய் சுபா சுபாவா ஆமா. சரி போ யாருக்கு சேவடா இருக்கு இல்லைம்மா போமா போய் வா, போ தாத்தா மாரியோ என்னங்க எனக்கு போஸ்ட் பண்ணி பண்ண டெட் பாடி மாதிரி தாத்தா ஆ. அவங்களாம் தப்பா பேசுறதுக்கா ஏன்? இருக்குதுலே சின்ன பொண்ணு நான் தான் ஆ. இதுக்கப்புறம் தான் பழகம் தாத்தா வளரணுமா ஆமா. சரி உன் பேர் என்ன என் பேரு கேமா தாத்தா ஏமா உன் பேர் என்ன என் பேரு தான் கேமா தாத்தா ஏமா ஏமா உன் பேர் என்ன ஏமா தாத்தா ஐயா. புரியல வா ஆமா தாத்தா ஆ. நீங்க திருவிழா நடந்துட்டு வரீங்களா திருவேற்காட்டில் நல்லமா வாங்கிட்டு வரேன் திருவிழா காட்டி பார்த்தாயா அம்மனுடைய ஆலய பார்வதிக்கு எப்படி இருந்து கருத்தவனி பெருத்த உருவத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாரு ஆமாமா. இந்த அம்மனுடைய பெயர் தான் என்ன அந்த அம்மனுடைய பெயர் வந்து திருவேற்காட்டு கருமாரி அம்மன் கருமாரியா ஆமாமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாடகி ஆதி வரா சக்தியாக அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவள் இப்பொழுது இந்த திருவேற்காட்டில் கருத்த வேண்டி பெருத்த உருவத்தோடு வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் ஆமாமா கருமாரி அம்மனாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆமா. ஆமா. எதனால் இந்த கருத்த வேண்டி பெருத்த உருவம் இதனுடைய விளக்கம் ஏதாவது உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன் தாயே சொல்லுங்க. ஒரு நேரத்திலே ஒரு நேரத்தில் கைலாயத்தில் கைலாயத்தில் சிவபெருமானும் சக்தியும் உலாவிக் கொண்டிருக்கும் ராஜாவினா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று தொழிலுக்கெல்லாம் முதல் மூச்சாக திகழ்ந்து ஈக்கில் 2000 ஜீவ வேதராசிலைக்கும் படையலைக்கும் பரம்பொருள் என்றும் பித்திக்கு மருத்துவர் என்றும் பிறம்பால் அடிபட்டு என்றும் 2011 நவம்பருக்கு பெற்று இந்த இமாச்சலத்தில் வேலவர விநாயகனம் அருகிலேக்கு நந்தி அவன் காவல் புரியும் முதலமைத்தும் ஓம் நமச்சிவாயம் என்று ஆதரிக்கேன் என் இடபாகத்திலே உலா பாதுகாக்கப்பட்டவன் நிலையாக வீட்டிருக்கேன் கல்விக்குறிக்கும் தேர் முதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதனத்திலைக்கும் படியலைக்கும் பரவலாக வந்துகிறேன் அப்படி பொழுது படியலப்பிற்குள்ளதாகும் படியல பிறகு என் இடமாக இருக்கக்கூடிய உலா பார்வை சந்திப்பது வரைக்கும் அல்லவா கண்ணை பார்வதா அம்மனிந்த பரமனிடம் ஆ
பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.